Dear students, today I am going to teach Standard 12, second chapter complex numbers, exercise 2.8, sum number 4 and 2 and also example 2.31. Sum number 2 and example 2.31, first Roman, second Roman. These three sums are similar sum. ஒரே model workout பண்ணிட்டு போயிடலாம். But fourth sum slightly different sum compare than these three sums. பட் இந்த ஃபோர்த் சம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு சில சம்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாடல் சம் தான் இதுவும். அதை எப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபோர்த் சம். given is what? 2 time of cos alpha equal to x plus 1 by x. 2 time of cos beta equal to y plus 1 by y. இந்த மாடல் இதை ரெண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி you have to prove first Roman, second Roman, third Roman, fourth Roman. x by y plus y by x equal to 2 time of cos alpha minus beta. Similarly all the four sums. Now listen, first 2 cos alpha given condition, 2 cos alpha equal to x plus 1 by x. சில டீச்சர்ஸ் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சொன்னால் இதை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணி வாட் இஸ் எக்ஸுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க சில டீச்சர்ஸ். அதே மாதிரி இதுவும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணி வாட் இஸ் எக்ஸ் வாட் இஸ் ஒய்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இங்கே 2 time of cos beta equal to y plus 1 by y. இந்த நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேறு மாதிரி ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் இந்த சம்மை. அது என்ன அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு டேக் லெட் x equal to cos alpha plus I sin alpha. Then what is 1 by x? x நான் எடுத்துக்கிட்டேன் என்ன எடுத்துக்கிட்டேன்னா cos alpha plus I sin alpha. Then what is 1 by x? அது இதோடைய reciprocal. 1 by x means what? Actually x power minus 1. 1 by x ன்னு சொன்னால் x power minus 1. நீங்கள் வேணால் மாற்றி எழுதிங்க. That is 1 by x equal to what? x power minus 1. ஸோ x power minus 1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒன்று தான். இந்த எக்ஸுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோடைய கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். நம்ம அப்போ தான் பார்த்தோம். z பாரும் ஒன்று தான், z பவர் மைனஸ் 1 தட் இஸ் z பவர் இன்வர்ஸும் ஒன்று தான். எப்போன்னு சொன்னால் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1ன்னு சொன்னால். ஸோ இந்த கண்டிஷன் மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ 1 இருந்தால் நீங்கள் z பார் ஈக்குவல் டு z பவர் மைனஸ் 1 இது ரெண்டும் ஈக்குவல் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி இந்த சம் ஃபுல்லாகவே இந்த கண்டிஷன் தான் பேஸ் பண்ணி சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே அதோட ரெசிப்ரோக்கல் தட் இஸ் 1 by x. ஸோ ரெசிப்ரோக்கலாக இருந்தாலும் சரி அதுக்கு அதோட மீனிங் x பவர் மைனஸ் 1. ஸோ நான் x பவர் மைனஸ் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் தட் இஸ் z பவர் மைனஸ் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணால் z பார். ஸோ நான் எக்ஸோடைய பார் கான்ஜுகேட் கண்டுபிடிச்ச ஆன்சர் முடிஞ்சு. வாட் இஸ் கான்ஜுகேட் ஆஃப் திஸ் ஒன்? cos alpha minus I sin alpha. இனிமேல் நீங்கள் எப்போ சிஸ் ஆல்ஃபான்னு பார்த்தாலும் அதோடைய ரெசிப்ரோக்கல் என்னென்னு வரும்னு சொன்னால் இதோடைய கான்ஜுகேட்டை தான் வரும்னு ஞாபகம் ரொம்ப ஈஸி. சார் எதுக்கு சார் இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் இதுவாக இருந்து 1 by x இதுவாக இருந்தால் விச் இம்ப்ளைஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடும். அவங்க கொடுத்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் ஆகும். விச் இம்ப்ளைஸ் x plus 1 by x வாட் நவ் ஈக்குவல் டு வாட். அப்போ இதே ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஆட் பண்ணால் இது ரெண்டு கேன்சல் ஆகி 2 time of cos alpha கிடச்சிரும். 2 time of cos alpha. ஸோ எக்ஸை இதுவாகவும் 1 by x இந்த டேர்ம் ஆகும். எக்ஸ் இது எடுத்திங்கன்னா 1 by x ஆட்டோமேட்டிக்காக இதுவாக மாறிக்கும். ஸோ எக்ஸ் இதுவாகவும் 1 by x இதுவாகவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை சம் பண்ணால் இந்த கண்டிஷன் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க கொடுத்துற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ண மாதிரி எது எக்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா இதுதான் எக்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் ஹியர் ஆல்சோ சிமிலர்லி சேம் மெத்தட் லெட் y equal to இங்கே y இருக்குங்க y equal to sis beta that is cos beta plus I sin beta நாமளாக எடுத்துக்கிறோம். Now what is 1 by y? That is y power minus 1 which is equal to cos beta minus I sin beta. That's all. ஸோ இந்த மாதிரி எடுத்தால் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை which implies இந்த ரெண்டும் சேர்ந்து எதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுன்னு சொன்னால் y plus 1 by y equal to y plus 1 by இது ஆட் பண்ணால் இது ரெண்டு கேன்சல் ஆகி 2 time of cos betaங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடும். ஸோ அவங்க கொடுத்த இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி எது எக்ஸாக இருக்கும் அப்படி எக்ஸாக எது இருக்கலாம்னா இது இருக்கலாம், எது ஒய்யாக இருக்கலாம் இது இருக்கலாம்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிவிட்டோம். ஸோ டேரெக்டாக நீங்கள் சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ டேரெக்டாக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி எக்ஸ் என்னவாக இருந்தால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் x equal to cos alpha plus I sin alpha இருந்தால் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஒய்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். நவ் ஃபஸ்ட் கொஸ்டின்
What is first question? X by y. You have to find out x by y. What is x? Cis alpha. Cos alpha plus I sin alpha ne eludikala, short form la eludikala, no problem. Cos alpha plus I sin alpha divided by what is y? Cis beta, that is cos beta plus I sin beta. Very simple. So x by y, we have to divide these two complex numbers. These two are in polar form. So instead of division, you can rewrite. இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறப்போ என்ன பண்ணிடலாம், ஆர்குமெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். we know the concept. Therefore cos alpha minus beta plus I sin alpha minus beta. Instead of division, you have to subtract arguments. That's all. Next we have to find out y by x. அப்போ x by y இங்கே இருக்குன்னா இங்கே y by x னா இதோட ரெசிப்ரோக்கல் தான் இங்கே இருக்குது. that is x by y the whole power minus 1 which is equal to y by x. இதோட இன்வர்ஸ் தான் இது, அதாவது ரெசிப்ரோக்கல்னு சொல்லிக்கலாம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் தான். அப்போ எக்ஸ் எனக்கு வந்து y by x வேணும்னா நான் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் இனஃப் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூக்கு -1 கண்டுபிடிச்சா போதும். அப்போ -1 கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். z பவர் -1 ஃபைண்ட் பண்ணணும், z பார் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இதோடைய பார் ஃபைண்ட் அவுட் பண்ணாவே இதோட ரெசிப்ரோக்கல் ஆன்சர். ஸோ இனிமேல் எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ் இதுனா எக்ஸோடைய ரெசிப்ரோக்கலுக்கு காஞ்சிகேட் எடுத்தால் முடிஞ்சு, ஒய் இதுனா ஒய்யோடைய ரெசிப்ரோக்கலுக்கு காஞ்சிகேட் எடுத்தால் முடிஞ்சு. எக்ஸ் பை ஒய் இதுனா ஒய் பை எக்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதவும் நெசசரியே கிடையாது. ஒய் பை எக்ஸுங்கிறது இதோடைய ரெசிப்ரோக்கல். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொன்னால் தட் இஸ் y by x equal to that is cos alpha minus beta minus I sin alpha minus beta வாத்தான் இருக்கும் compulsory. that's all. so x by y இதுவாக இருந்தால் y by x இதுவாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் அப்படின்னு ஞாபகமே enough போதும். next you have to add. first question you have to add. so x by y plus y by x. so if you add means these two are cancelled. therefore 2 time of cos alpha minus beta, hence proved. first question we proved. very simple. இவ்வளவு ரெண்டே ஸ்டெப் தான் ஆன்சர் கிடைச்சிரும். similarly second question. see second question. what is second question? you have to find out x into y. so x into y. what is x? this is x. cos alpha plus I sin alpha into y. y is what? cos beta plus I sin beta. so if you multiply these two, which is equal to what? you have to add argument. instead of multiplication, cos alpha plus beta plus I sin alpha plus beta. so this is what? xy. I need 1 by xy, reciprocal. therefore what is 1 by xy? we know very well. you have to take conjugate of this one. that's all. that is cos alpha plus beta minus I sin alpha plus beta. இதோட காஞ்சுகேட் தான் ரெசிப்ரோக்கலாக இருக்குன்னு இப்போ தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். therefore xy கண்டுபிடிச்சாச்சு, 1 by xy ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. you have to subtract these two. that is xy minus 1 by xy which is equal to what? so you have to subtract these two means இது மைனஸ் இது பண்ணும்போது இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிடும். ஸோ these two are cancelled. these two you have to add these two. therefore 2 time of I sin alpha plus beta. that's all. we proved second one also, second Roman also. very easy. next third one. listen, இதை மட்டும் காப்பி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கங்க. நான் இதை மட்டும் எரேஸ் பண்ணிட்டு again ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். next what? third one. third one is third one, third Roman, x power m divided by y power n. what is x? cos alpha plus I sin alpha divided by what is y? cos beta plus I sin beta. now x power n, therefore whole power, sorry m, y power n, that is whole power n.
using De Moivre's theorem, which is equal to what? Cos m alpha. நம்ம De Moivre's theorem படி இந்த பவரில் இருக்கிறது எங்கே வந்துச்சுன்னா கான்ஜுகேட்டில் வந்துன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ப்ளஸ் I sin m alpha divided by here cos n beta plus I sin n beta. Next, you have to divide these two complex numbers. Instead of division, you have to subtract arguments. Therefore, cos m alpha minus n beta. Subtract பண்ணுற argument. Plus I sin m alpha minus n beta. This is x power m divided by y power n answer. Now here reciprocal. Y power n divided by x power m. Reciprocal of this one is this one. Therefore, you have to take conjugate here. That's all. Therefore, cos m alpha minus n beta into minus I sin m alpha minus n beta. That's all. Now we have to subtract these two. Therefore, x power m divided by y power n minus y power n divided by x power m. So we have to subtract means this minus this. Here minus, here plus. So these two are cancelled. You have to add these two. Therefore 2 times of I sin m alpha minus n beta. Hence proved third one. Next fourth one. Listen. இதையும் copy பண்ணிக்கலாம். Fourth one is similarly ஈஸியான சம். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸி சம். Fourth one, we have to find out x power m y power n, which is equal to what? What is x? Cos alpha plus I sin alpha. Cos alpha plus I sin alpha into what is y? The whole power m. What is y? Cos beta plus I sin beta, the whole power n. So first bring inside using De Moivre's theorem, that is cos m alpha plus I sin m alpha into here cos n beta plus I sin n beta, which is equal to what? Instead of multiplication, you have to add argument, that is cos m alpha plus n beta plus I sin m alpha plus n beta. Now I need this one, 1 by x power m y power n, which is reciprocal of this one. Then you have to take conjugate of this one. Cos m alpha plus n beta minus I sin m alpha plus n beta. கான்ஜுகேட்னா ஐக்கு முன்னாடி தான் சைனை மாற்றணும். இங்கே போய் சைனுக்கு இது மாற்றி வச்சுருந்தீங்க எக்ஸாமில், அப்புறம் ஆன்சர்லாம் தப்பாயிரும். கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணணும். Now you have to add these two, that is x power m y power n plus 1 by x power m y power n, which is equal to what? Add பண்ணிங்கன்னா these two are cancelled. Therefore you have to add these two, that is 2 times of cos m alpha plus n beta. This is the answer for fourth one, hence proved. We proved this one also. So very easy sum, fourth sum. Students, fourth sum is over. Now question number 2. What is question number 2? Given is root 3 by 2 plus I by 2. You have to find the whole power 5. Here also 1 plus I the whole power 18. Here also minus root 3 plus 3i the whole power 31. இந்த மாதிரி பவரில் நம்பர் வந்து ஹோல் ஸ்கொயர் வந்தால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஹோல் பவர் 3, 4, 5, 18, 30 வந்தால் பவர் ரொம்ப அதிகமாக வந்தாவே யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம் டு போலார் ஃபார்ம். தென் ஆன்சர் இஸ் வெரி ஈஸி. லிசன். ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம் டு போலார் ஃபார்ம். யூ நோ ஹவு டு ஃபைண்ட் அவுட் போலார் ஃபார்ம், தட் இஸ் ஆர் cos theta plus I sin theta, polar form of this complex number. You have to find out r. R is what?
we have to use formula. What is formula? X square plus y square. What is x here? Root 3 by 2 is x. Therefore, x square plus, what is y here? 1 by 2. The whole square. Which is equal to what? Square root of x square. Root 3, the square is 3. By 4, 2 square is 4. Plus 1 square is 1. By 2 square is 4. 3 plus 4. Sorry, 3 plus 1, 4. 4 by 4. Therefore, answer is 1. Therefore, answer is 1. Square root of 1 also answer 1. So, R value here 1. Next, you have to find out alpha. Alpha is what formula? Tan inverse of modulus of y by x formula. What is y here? 1 by 2. By x. What is x? Root 3 by 2. So, these two are cancelled. 1 by root 3. That is tan inverse of, remove the modulus. Therefore, 1 by root 3. 1 by root 3 means that is 30 degree. Tan inverse of 1 by root 3 angle is 30 degree. That is pi by 6 in radian. Now theta. This is first quadrant. Root 3 by 2 plus 1 by 2. Both are positive. Therefore, that is this complex number lies in first quadrant. Therefore, theta equal to alpha. What is alpha? Pi by 6. So, theta value also pi by 6. Now, you have to find out the whole power 5. First, this root 3 by 2 plus I by 2, which is equal to what? R. R is value 1. So, 1 into anything same. Therefore, R. No need to write R. Here, cos theta. What is cos theta? Theta is what? Pi by 6. Plus I sin pi by 6. Now, listen. The whole power 5. You have to find out the whole power 5. The whole power 5. Using De Moivre's theorem, cos 5 pi by 6, this 5 goes to in argument. Therefore, I sin 5 pi by 6. Pi by 6 means 30 degree. 5 times of 30 degree, 150 degree. Actually, this is 150 degree. That's all. Now, you have to find out next one. What is that? Root 3 by 2 minus I by 2. The whole power 5. இது ரெண்டுக்கு என்ன சேஞ்ச் இருக்குன்னு சொன்னா இது first quadrant because both are positive. This is fourth quadrant because x value positive, y value negative. Fourth quadrantல r value எந்த quadrant இருந்தாலும் r value சேஞ்ச் ஆகாது. ஏன்னா சேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இருக்கு. ஸோ இதோடைய கான்ஜுகேட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சொன்னால் மாடுலஸ் ஆஃப் ஜெட் பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜெட். அதான் இது ரெண்டோடைய மாடுலஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இங்கே z இருக்குது, இங்கே z பார் இருக்குது. ஸோ இது ரெண்டோடைய மாடுலஸ் வேல்யூ ஈக்குவல்ஸ் நம்மளுக்கு தெரியும். therefore that is not a problem. But here problem is what? X value positive, y value negative. Therefore it is fourth quadrant. Fourth quadrant alpha is again pi by 6 same. But theta equal to what? Minus alpha. Therefore minus pi by 6. So ரொம்ப சிம்பிளா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நீங்க போலார் ஃபார்ம் எழுதணும்னு சொன்னா ஆங்கிள் மட்டும் -pi by 6 போட்டா enough. மத்தபடி எந்த சேஞ்சும் கிடையாது. So cos -pi by 6 plus I sin -pi by 6. We know very well. இந்த மாதிரி வந்தாவே cos minus theta equal to cos theta, sin minus theta equal to minus sin theta. Therefore இதே ஆன்சர் தான் வரும். whole power 5. இங்க also whole power 5. Therefore இதே ஆன்சர் தான் வரும். பட் இங்க மைனஸ் இங்க மைனஸ் வரும். அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணிடலாம்? cos minus theta cos theta, sin minus theta minus sin theta. Therefore இடையில மட்டும் மைனஸ் போட்டா ரொம்ப சிம்பிள் ஆன்சர். Therefore cos 5 pi by 6 minus I sin 5 pi by 6. Very simple. ரொம்ப சிம்பிள். இது எப்போ யூஸ் பண்ணலான்னு சொன்னால் இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரே இங்கே இருக்குது. பட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் அங்கே இருக்குது. அதான் முக்கியம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இதோடைய போலார் ஃபார்ம் இதுவாக இருந்தால் இதோடைய கான்ஜுகேட் தான். இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா அது கான்ஜுகேட். அதோட போலார் ஃபார்ம் தான் இங்கே இருக்கும். த ஹோல் பவர் 5 இருக்கிறங்காட்டி 5 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போட்டாலும் அதே தான். இந்த சேஞ்சு கிடையாது. ஸோ த ஹோல் பவர் 5 போட்டுட்டு இதோட ஹோல் பவர் 5 ஆன்சர் இதுன்னா இதோட ஹோல் பவர் 5 ஆன்சர் இடையில மட்டும் மைனஸ் வரும். ஞாபகம் போகுது. இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும் மட்டும் ஞாபகிச்சுங்க. பட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஞாபகிச்சுங்க. நவ் த கொஸ்டின், டோட்டல் கொஸ்டின் இஸ் வாட்? root 3 by 2 plus I by 2 the whole power 5 plus sum root 3 by 2 minus I by 2 the whole power 5. We have to add these two. So இது ரெண்டே sum பண்ணிங்கன்னா இது ப்ளஸில் இருக்குது, இது நெகட்டிவில் இருக்குது. therefore these two are cancelled. 2 time of cos 5 time of 5 by 6. But we have to prove minus root 3.
So 2 time of இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட் யூஸ் பண்ணும். தட் இஸ் இங்கே மேலே வந்து 6ஓட மல்டிபிளாக மாற்றி எழுதணும். தட் இஸ் 6 pi minus 5 which is equal to 5 pi by 6. 5 pi அப்படிங்கிறது 6 pi minus 5 பிரிச்சு எழுதணும். That's all. 2 time of cos. Now 6 pi by 6 minus pi by 6. So these two are cancelled here. 2 time of cos pi minus pi by 6. So 2 time of cos pi minus theta. Which quadrant? Second quadrant. Second cos value negative. Therefore minus cos theta formula. So 2 time of minus means minus 2. Take minus 2. Cos pi by 6, that is cos 30 degree root 3 by 2. So 2 cancel. Answer is minus root 3. Hence proved. That's so we proved second one also. Very easy. The sum is very easy, not a tough sum. Okay, but you have to know this whole power 5 answer. This means இங்கே கான்ஜுகேட் வந்துச்சுன்னா அதோட ஹோல் பவர் 5 ஆன்சரில் கான்ஜுகேட் எடுத்தாவே இனஃப். அதுக்கு ரீசன் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டைரெக்டாகவே போட்டுருங்க, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. தட்ஸ் ஆல். ஸோ செகண்ட் சம் ஓவர். நவ் எக்ஸாம்பிள் 2.31. ஃபஸ்ட்டு சம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி ஈஸி சம், நோ ப்ராப்ளம். செகண்ட் சம் நான் வேணால் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். லிசன். Example 2.31 second Roman. What is question? Minus root 3 plus 3i the whole power 31. That's all. Now, so first you have to take minus root 3 plus 3i. This is rectangle form. You have to change polar form. Or cos theta plus I sin theta. That's all. So what is r here? R equal to square root of x square, that is minus root 3 the whole square plus y square, that is 3 square, which is equal to what? This is what? Square root of 3, because minus square means positive, therefore root 3 the square means 3 plus 9, that is what? Root 12. Here root 12. Root 12 is 4 into 3, that is 2 root 3. Next, r value we know. Now, next theta. First you have to find alpha. Tan inverse of modulus of b by a. B is what? 3. By a is what? Minus root 3. These two are cancelled. Therefore, tan inverse of, you have to remove my modulus. Therefore, minus also removed. Therefore, now cancel means here root 3. So, tan inverse of root 3. 6. This is what? 30 degree. Tan inverse of root 3 value பார்த்தீங்க சொன்னா 60 degree வரும். Sorry. So 60 degree value. 60 degree. How to write 60? Pi by 3. This is 60 degree. So tan inverse of root 3 value is 60 degree. Therefore pi by 3 answer. Alpha value. Now you have to find theta. Which quadrant this one? X value negative. X value negative. Y value positive. Therefore second quadrant. Second quadrant pi minus alpha. Theta equal to. Therefore this complex number in second quadrant, therefore theta value equal to pi minus alpha, which is equal to pi minus alpha. Alpha is what? Pi by 3, which is equal to 3 pi minus pi, that is 2 pi by 3. Pi by 3 means 60 degree. 2 times of 60 degree means 120 degree. Actually theta value inga 120 kadikidhu. That's all. Now instead of this one, minus root 3 plus 3i equal to what? R. R is what? 2 root 3. Then into cos theta. Theta is what? 2 pi by 3 plus I sin 2 pi by 3. That's all. Now you have to take the whole power 31. Therefore you have to take the whole power 31. Now 2 root 3 the whole power 31, because these two are multiple, therefore the whole power 31. Here also cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3 the whole power 31. Now what is next step? It is equal to here book answer la pathina idu appdiye da vechirupanga kadasi varaikku, so no problem. 2 root 3 the whole power 31
This is using De Moivre's theorem. You have to multiply 31 into 2 pi by 3. Therefore, answer is 31 into 2, 62 pi. Cos 62 pi by 3 plus I sin 62 pi by 3. Now, you have to simplify this one. Now, 2 root 3 the whole power 31. 62 pi. இப்போ வந்து இங்கே நான் இந்த 62 3யோட மல்டிபிள்ஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்படி 3யோட மல்டிபிள்ஸாக சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 60 + 2 பை எழுதலாம். அனதர் ஒன் வே 63 - பை எழுதலாம். நான் 63 - பை யூஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்ப்போம். cos 63 pi minus pi by 3 plus I sin 63 pi minus pi by 3. 63 pi minus pi, that is 62 pi. Both are equal. Next, 2 root 3 the whole power 31. Cos 63 pi by 3 minus pi by 3. Suppose நீங்கள் இங்கே 60 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் 60 + 2 பை போட்டிருப்பேன். அங்கே 2 pi by 3 வரும். அப்போ 2 pi by 3 வேல்யூ உங்களுக்கு மறுபடியும் தெரியாமல் போயிடும். அதனால இப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்க. தட்ஸ் ஆல். ப்ளஸ் I sin 63 pi by 3 minus pi by 3. Next step. 2 root 3 the whole power 31. Now listen carefully. 63 by 3, that is 21. So cos 21 pi minus pi by 3 plus I sin 21 pi minus pi by 3. Now which is equal to 2 times of root 3 the whole power 31. இந்த 21 பையில் 20 பையை நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நிறைய சம். இது ப்ரீவியஸ் வீடியோலாம் போடும்போது 2 பை 4 பை 6 பை 2ஓட மல்டிபிள்ஸில் எத்தனை பை வந்தாலும் அது 0க்கு ஈக்குவல். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பைங்கும்போது மறுபடியும் 0க்கு வந்துடும். சாரி, பாசிட்டிவ் ஆங்கிள்லாம் 2 பை 0, 4 பை 0, 8 பை 0ன்னு வந்துடும். தேர்ஃபோர் 20 பை நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது மட்டும் ஆன்சராக வச்சு ஒர்க் அவுட் பண்ணால் போதும். தட் இஸ் காஸ் ஹியர் remaining only 1 pi. So pi by pi minus pi by 3 plus I sin pi minus pi by 3. புக்கில் வந்து 20 கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு தோணுது. ஸோ நான் இப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். 2 root 3 the whole power 31 cos 180 minus theta which quadrant? Second quadrant. Second quadrant cos value negative. Therefore minus cos pi by 3. இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும்னா trigonometry ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ தான் புரியும். Here sin 180 minus also second quadrant. Therefore second quadrant means sin value positive. Therefore ஸோ இங்கே பை வந்தால் காசே நம்ம போடுவோம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ப்ளஸ் I sin pi by 3. Now the value. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் ரெக்டாங்குலர் ஃபார்மில் தான் ஃபைனல் ஆன்சர் எழுதணும். தேர்ஃபோர் 2 root 3 the whole power 31 cos 60 degree value 1/2 minus 1/2 plus sin 60 root 3/2. Therefore root 3 I/2. That's all final answer. இவ்வளோ தான் ஃபைனல் ஆன்சர். இப்படியே விட்டாலே ஓகே, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த சம்மோடைய ஆன்சர் இதுதான். இதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் ஈஸி. இது செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கிறங்காட்டி 2 pi by 3, தட் இஸ் பை மைனஸ் ஆல்ஃபா ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 pi by 3 போடுறோம். த ஹோல் பவர் 31. இந்த இடத்துல மட்டும் இதுக்கும் ஹோல் பவர் போடணும்னு ஞாபகம் வச்சுங்க. அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல 62 pi வரும். ஸோ அதை எப்படி செப்பரேட் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ ஃபார்முலா கான்செப்ட்டில் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டாலும் வெரி ஈஸி. சிமிலர்லி எக்ஸாம்பிள் 2.31 ஃபஸ்ட்டு சம் ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான். தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா தான். இங்கே 1 வருது, 1 வருது. தேர்ஃபோர் root 2 தான் வரும். இதோட ஆர் வேல்யூ root 2. இந்த இடத்துல ஆர் வேல்யூ வந்து root 2 வரும். இந்த இடத்துல ஆல்ஃபா வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/1. ஸோ π/4 வரும். ஏன்னா அங்கே 1 தான் இருக்குது, அதனால π/4 தான் வரும். தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா தான், அதனால் π/4 தான். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ஹோல் பவர் 18 வரும்.
தேர்ஃபோர் இங்கே ஹோல் பவர் 18 வரும். இங்கே வந்து √2 த ஹோல் பவர் 18. இங்கே ஆறுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா √2 வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் √2 மட்டும் வரும். இங்கே வந்து cos π/4 ப்ளஸ் I sin π/4 ஹோல் பவர் 18 வரும். ஸோ √2 த ஹோல் பவர் 18 வந்து 2/9 மாறும். நீங்கள் அந்த சம் எடுத்து எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். இங்கே வந்து ஹோல் பவர் 18 இருக்குதுன்னு சொன்னால் 18 π/4 மாறும். அந்த 18 π/4 மட்டும் எப்படி செப்பரேட் பண்ணுறது தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த சம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், மற்றபடி எல்லாம் ஈஸி தான். 2/9 பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 8 50 512 வரும். ஸோ 512 இங்கே வந்து ஆன்சராக இங்கே மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி போடணும். ஸோ இங்கே என்ன வரும்னு சொன்னால் 18 உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால், சப்போஸ் நான் அப்படியே மைண்ட்லேயே சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே π/4 இருக்கும், அப்போ 18 உள்ளே வரும். ஸோ 18 π/4 இருக்காங்க. ஸோ 18 π/4 இதை எப்படி செப்பரேட் பண்ணணும்? ஈஸி. 16π + 2π/4ன்னு செப்பரேட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்னு சொன்னால் இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா 4π ப்ளஸ் இது ரெண்டு கேன்சல்னால் π/2 வரும். அண்டர்ஸ்டாண்ட்? இதை நம்ம வந்து ஈஸியான இங்கே 4 இருக்குங்காட்டி 4ஓட மல்டிபிள் வர மாதிரி 16π + 2π பண்ணிங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆகி 4π வரும். இது ரெண்டு கேன்சல் ஆனால் π/2 வரும். இந்த 5/2 வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும். 4π நான் ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனல் ஆன்சர் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா cos π/2 வரும். cos 90 டிகிரி வேல்யூ 1 we know very well. Then cos 90 டிகிரி வேல்யூ 0, sin 90 டிகிரி வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1. ஸோ இங்கே I 1 வரும். அப்போ இங்கே ஆன்சர் I மட்டும் வரும். ஸோ இங்கே 512 இருக்குது. அப்போ 512 × Iன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ வெரி சிம்பிள் ஃபஸ்ட்டு சம். அதனால் நீங்கள் ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஆல். ஸோ திஸ் சம் ஆல்சோ ஓவர். ஸோ இதில் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.